இறுக்கி விட்டுருமா பேருந்து கொண்ட பெரியவர்களுக்கும் பெருமதிப்புரிய தாய்மார்களுக்கும் காலையில் கார் சென்று மாலையில் விடுவதும் கலனிவார உணவுகளுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற பொன்மொழிக்கேற்ப சிறந்த முறையிலே காவல் பணியாளர்களுடைய காவல்துறை ஆய்வாளர் ஐயவர்களுக்கு இந்த பணிவார வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கலைப்பணியை துவங்குற நன்றி வணக்கம். அவர் அண்ணே அப்புறம் தம்பி அப்புறம் தம்பின்னு அப்புறம் அதுக்கப்புறம் நான் மச்சானா இல்ல தம்பியா அப்புறம் தம்பிக்கிற ஆனா நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஆமா எல்லாம் நாடகம் பார்க்க வந்திருக்காங்க. ஆமா அப்படின்னு நினைப்பேன். வேற நாடகம் பார்க்க வரல வேற எல்லாம் பிக்னிக் போற மாதிரி பாய் தலைவாரி போடுவேன் கூட அந்த நாய்க்குட்டி வேற. சரி நாய்க்குட்டி எதுக்கு நினைப்பேன் எதுக்கு சின்ன பிள்ளைய ஓடிச்சிருப்பாங்க பாதில புள்ள பாயில ஆய் போயிடும். ஆயினா பிய சாப்பிட்டியல்ல அந்த நாயை விட்டு ஓடிடுறது. இன்னும் சில பேர் இருக்காங்க படுத்து நல்லா குரட்டோட தூங்கணும் வரும். சரி இந்த குரட்டையோட பல வித்தியாசமான குரட்டை இருக்கு. எப்படி குரட்டை ஒரு வீட்டுல வயசு பையன் குரட்டை விட்டு அவன் விடுத்து விடுவேன். எப்படி வித்தியாசமா தான் விடுவேன். எப்படி பகல் பகல் பொண்ணு பிள்ளை சைட் அடிச்சுட்டு அதே நட்டு தூங்குவாங்க. வயசு பொண்ணு வித்தியாசமா தான் குரட்டும். எப்படி அது விடும் பாரு என்ன கடப்பாரோட ஊத்துறாங்க ரெடியா மறுபடியும் அப்பவே பிள்ளைய தப்பால தெரிஞ்சுக்க வேண்டியதான். என்னன்னு நம்ம பிள்ளைக்கு வித்தியாசமா கொண்டு போட்டுச்சு. நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கடற்பாறை ரெடி பண்ணி இருந்தோம். கல்யாணத்துக்கு பந்தக்காரம் கொண்டுறதுக்குப்பா. அதனால நாடகம் பாக்குறதுக்கு ஆண்கள் கூட்டமும் சரி பெண்கள் கூட்டம் சரிக்கு சமமா இருக்கு இருக்காங்க. என்னை பத்தி ஆத்தாமார்களுக்கு நாடகம் பாக்குறாங்க. இவங்க எல்லாம் பாக்குறது சரித்திர புராண நாடகம். சரி என் வீட்டுல என் பொண்டாட்டி பாக்குறதுலாம் சரித்திர நாடகம். என்ன நம்பி சொல்றீங்க? அது சாயங்காலம் 6 மணிக்கு டிவில ஓட்டுவாங்க. என்னது நாகினி மோகினி நக்கினி இதெல்லாம் பார்த்தா குடும்பம் மஜலோட உருப்படாது. அன்னைக்கு இந்த சீரியல்னால என் பொண்டாட்டிய மகனுக்குள்ள தெரிஞ்சாயா. என்ன சொல்ற? நைட் 8 மணிக்கு நாடகம் பார்த்துட்டு இருக்க. சரி பிள்ளை கிடந்து பசியில கத்திட்டா கப்புனு பொட்டி பாட்டுல பாலை ஊத்திட்டு பிள்ளைக்கு கொடுத்துட்டு நாடகம் பார்த்துட்டு இருக்கா. சரி அப்பவும் கிடந்து விழாவட்டி கத்துறேன் கத்திட்டு இருக்கேன். என்ன பிள்ளை கத்துறான்னு போய் பார்த்தா அப்புறம் தான் தெரியும் என்னன்னு இந்த லூசு முண்டை நாடகம் பாக்குற ஆர்வத்துல பால் பாட்டுல வாயில நிக்காம மூக்குல வச்சு குத்திக்கிட்டு இருக்கா. ஐயோ மூக்குல வச்சு குத்தினா பிள்ளைக்கு மூச்சு முட்டாம என்ன ஒண்ணு என்ன பண்ணும் அவனதான் அப்புறம் அடிச்சு திருப்பி போட்டு நம்ம மூக்குல வச்சு பண்ணா அடிச்சு தூக்கி போட்டு பிள்ளை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்ப சரி ஏன்னா அந்த மாதிரி சீரியல் முகத்தில் இருக்க காலத்திலையும் இன்னைக்கு நாடகத்தை பார்க்க வந்த என்னை பார்த்த ஆத்தாமார்களுக்கு என்னோட சிரம் சாய்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு அம்பாளை வணங்கிட்டு வந்த வேலையை பார்த்துருவான். சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டு தாயினீகள் வளர் தாளிகளோ சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டு தாயினீகள் வளர் தாளிகளோ
அப்புறம் அப்புறம் இவங்களை கேவலமா சிரிக்கிறீங்க? அப்படி சிரிப்பு வருது. வரும் மாமா. அப்புறமா நல்லா இருக்கீங்களா? நீ செஞ்ச புண்ணியத்துல நல்லா இருக்கேன். நான் செஞ்ச புண்ணியத்துலயா? நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்க. நீ முதல்ல சுகமா இருக்கியா? சுகமாவா? நீ சுகமா இருக்கியாத்தா? முதல்ல ஏதோ இருக்கிறேன். இருக்கிறேன்னா நீ முதல்ல சுகமா இருந்தீங்கன்னாத்தா எங்க 4 பேத்துக்கு நீ சுகத்தை கொடுக்கணும். சரி, நான் சுகம் கொடுக்க வந்திருக்கேனா? அட பாட்டு பேச்ச சொன்னேன். அப்புறம் அண்ணே நீ தான் பொம்பளை ட்ரெஸ் மாதிரி என்ன கேக்குறேன்? நல்லா இருக்கிறீங்களா? அப்புறம் அண்ணே அண்ணா நேத்து போன மேடையில எல்லாம் அண்ணன் கூப்பிட்டோம் நல்லா இருக்கு கேட்டேன். போய் சொல்லாத நீதான். வேற உன்னை என்ன கூப்பிடுறது? நல்லா வச்சேன். நல்லா இருக்கிறீங்களா மாமா? ஊர் பொண்ணு கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்க. ஊர் பொண்ணு அனைவருக்கு வணக்கம். பிறகு தாய்முறைகள் இளைஞர்கள் அனைவருக்கும் நல்லா இருக்கீங்களா? என்ன தேப்பாங்க பயமா இருக்கு. முன்னாடி அப்புறம் அண்ணே மைசூர்கார் நல்லா இருக்கீங்களா? உங்கள அந்த பேரை பார்த்துட்டு இருக்குது. என்ன மிரட்டி வச்சிருக்கியா? மூட நீனு நல்லா இருக்கிறீங்களானே? அவர் எக்க பண்றாரு. யூடியூப் சேனல் எடுக்க அனுப்புங்க. மறந்த நன்றி. அப்புறம் நம்ம எல்லாம் போவோமா? கண்டிப்பா போலாம். நீ பட்டு வச்சு என்னது? ஆமா, அது என்ன கொடுக்குமா? எனக்கு ஒரு மாதிரி
ஒரு மாதிரியா வருதா? ஒரு புரண்டு இருக்குதா? ஒரு மாதிரியா இல்லப்பா, ஃபைனல் டச் கொடுக்குறோம்ல, எங்க ஒரு புரண்டு இருக்கா? உங்க விருப்பம் தான். என்ன வேணா செய். இல்லம்மா, என்ன பாட்டு வேணா செய்யணும். ஒரு போடு போட்ட சரி, போட போற. ஆமா, எல்லாருக்கும் நினைப்புற மாதிரி. என்னது? தண்ணி வர மாதிரி போடு. வேற தண்ணியா வர. வந்துட்டே இருக்குது. உனக்கு வரணும் முத. வந்துருச்சு. உனக்கு என்ன வரல? உள்ள இருக்கும்போது வந்து காத்தாடி மிஷின் வாங்கி வச்சிருக்கீங்க. சிவராசி ரதி சிரிக்கின்ற வெடி.
அப்படியா? இப்படி மைக் செட் அமைச்சா மாசம் 36 நாள் நாடகம் ஆடுவல்ல. எத்தனை நாள்? 36 நாள். பழச மறக்கலையா? என்னது? ஸ்கூல்ல படிச்சதெல்லாம் மறக்கலையானே? ஏங்க? கடை வாங்குறதா? ஆமா, கடை வாங்குறதா? ஆமா. என்ன கடை வாங்குனீ? ஏதா மாசத்துக்கு எத்தனை நாள் தான்? 36. 36 நாளா? 30 நாள். இஞ்சி மிஞ்சி போனா 31. நாங்க பக்கத்து மாசத்துல இருந்து கடை வாங்கிக்கோ. அதான் சொன்னேன் இப்ப. ஆமா. சரி அப்புறம் படிக்காத. அப்புறம் நீங்க செஞ்ச புண்ணியத்தை இருக்கேன். என்ன செஞ்சேன்? நீ செஞ்சிய பாரு ஒரு புண்ணியம். ஆமா ஆமா. அதனால மறக்கவே முடியாது. நான் என்ன செஞ்சேனா? இல்லங்க அதான் ஒண்ணுமே செய்யலங்க. நான் பாவா. ரொம்ப ஃபீல் பண்றேன். ஆமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி இருக்கீங்களா? ஊர்ல நல்லா இருக்காரா? மழை நீர் எப்படி இருக்கு? மழை மழை. மழையா? பெய்யுதா பெய்யலையா? இல்ல இல்ல வருதா வரலையா? தெரியலையே. தெரியலையா? வர மாதிரி இருக்கு வர மாட்டேங்குது. அப்ப நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விருதுங்க அடிச்சிட்ட பூ. நல்லா இருக்கீங்களா? அது என்ன 2 படுக்க போட்டு போடு போல உன இங்கேயே தான் பாக்குறது எது தொங்குது எது தொங்கலைன்னு. அப்ப நல்லா இருக்கீங்களா? அது என்ன 2 படுக்க போட்டே வாசிக்கிறீங்க? அது அப்படித்தான் தெரியுது. அதான் அதுக்குள்ள வச்சிருக்கீங்க. ஐயோ ஐயோ நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? அப்புறம் ஆடுறாங்க ஏஜென்ட் யாருங்க? ஏஜென்ட் எங்க? யாரு? ஊர்ல இருக்காரு. ஏங்க? என்ன பையன் மோசங்க. என்ன மோசம்? தூக்கி காட்டுறியா? எதை தூக்கி அமிச்சா? அந்த குச்சிய அவன் என்னன்னா பின்னாடி சொல்ல கேட்க அவன் எவ்வளவு தப்பாலாம் காமிக்கல. பின்னாடி காமிக்க போறது முன்னாடி காமிக்கிறான் அவ்வளவுதான். அப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கடைசிலையும் ஆட்டுக்க அப்பதான் எனக்கு தெரியும். தம்பி நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கியா? நல்லா உட்கார் நல்லா உட்கார். சுப்பா படிச்சுமா அப்படி தெரியுமா? போடுறாடா போடுறாச்சா? அப்ப ஆரம்பமாங்க. என்னது? கொடுங்க கொடுங்க. நானே நானே என்னம்மா பண்ண போற? ஓடுறியா? இங்க ஓட்ட போதே நடக்குது. ஆடுமா முதல்ல? இல்லங்க நீங்க ஒரு டான்ஸ் நடன மங்கை. நடன மங்கைனா வந்தது ஆடணுமாங்க. வேற எது எழுதியா கொடுத்திருக்க ஆடணும்னு சொல்லி? இல்லம்மா நடன மங்கைனா நடனம் ஆடத்தானே போறாங்க. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு உட்கார்ந்திருப்பாங்க. ஆடன ஒத்துக்க ஆடன ஒத்துக்கறா. நீ கைய கட்டாம முத உட்காரலாம். ஐயோ ஐயோ ஆடணுங்கறீங்க. ஆடன ஒத்துக்கீங்க. கண்டிப்பா ஒத்துக்க மாட்டீங்க. முடியாது. ஒத்துக்க முடியாது. ஒரு டீச்சருக்கு புடிச்ச முத்தமா பின்னால பாபாரி முத்தமா புடிச்ச முத்தமா பின்னால பாபாரி முத்தமா ஒரு டீச்சருக்கு புடிச்ச முத்தமா பின்னால பாபாரி முத்தமா
வீட்டுக்காருக்கு 3500 ரூபாய் சம்பளம். காட்சிக்க சொன்னா புழுக்கு புழுக்கு வாசிக்கிறேன். புழுக்கு புழுக்குனா இதுதான் நாங்க புதுக்கோட்டையில இருந்து கூட்டு வந்திருக்கோம். ஏப்பா தம்பி எவ்வளவு சேட்ட பாருங்க. புழுக்கு புழுக்குனா வாசிக்கிறேன். ஐயா சும்மா இருங்க. நான் 1 வச்சா அவர் 1 வைக்க மாட்டேங்கிறாரு. 1 வைக்க மாட்டேங்கிறாரு. 2 வச்சா அவர் 2 வைக்க மாட்டேங்கிறாரு. நான் 3 வச்சா அவர் 3 வாசிக்க மாட்டேங்கிறாரு. அவன் இருக்கிறதே ஒண்ணுதான். அவன் ஒன்னதான் வைப்பான். ஒன்னதே வைப்பேன். சரி பாப்போம். நான் ஒண்ணு அடி அடி போய் யாவனி அப்புறம் அப்பாய் கொட்டடாமி உங்க மச்சானே அப்படி நீ அப்படி இந்த பாப்பா நீ மச்சானே ஆப்பு இங்க கொடுத்துக்கிட்டா பாருங்க ராத்தா போடுறா நானா வந்தவங்க பாத்துட்டு இருக்கேன். இப்ப பாருங்க ஆளை தூக்கிட்டு வந்துருவா. அப்படி ஆளா உங்க ஆறுறப்ப பாவடை தடுக்குது. நான் என்ன சொல்றேன்னா சிம்ரன், நீங்க ஆறுறப்ப பாவடை தடுக்குச்சுன்னா அந்த கிரகத்தெல்லாம் கழட்டி தூக்கி எறிஞ்சணும். நோ ப்ராப்ளம். நோ அப்செக்ஷன். நான் அவத்து போட முருகா நீ ஓசியில படம் பார்க்கலாம் முடிவுல இருக்க. கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க முருகா. கொழுந்தனாரே சொல்லுங்க. பார்த்து உட்காருங்க. பார்த்துக்கிட்டே உட்காருங்க. சௌரியத்துக்கு உட்காருவீங்களா? என்னது? அப்படியே மூதியாக்கிற எவ்வளவு நாள் தாங்க மாட்டீங்க. அப்படியா? சரி சரி. ஆமா. ஆடி சொல்லலாம். நீ ஆடுனாத்த இங்க எல்லாமே ஆடுது. அதகதி ஆடுறாங்க. ஆடு. அம்மா உனக்கு
என்ன ஆடுது பயலுக்கு ஆடுது வாரு அவனு உனக்கு என்ன ஆடுது அவனு பேம்பர்ஸ் போட்டு பேம்பர்ஸ் ஆடுது வாரு எங்க சீட்டி முழங்குது கருப்பசாமி நீ நான் ஒரு ஓசியில ஒரு பேம்பர்ஸ் ஒன்று வாங்கிக்கவே நல்லா இருக்குமே அது சரி போட்டி ஆரம்பிச்சிடும் உங்க ரெண்டு பேரும் போட்டி ஆமா அப்ப பப்பனுக்கு டான்ஸ்க்கு போட்டி இல்ல சித்தப்பு நீங்க பெரிய வித்துவான் அம்மா நீ நாடகம் ஆடுறப்ப என்ன பண்ணுவ என்ன பண்ணுவா நீ என்ன பண்ணுவ நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் இவர் என்ன பண்ணுவாரு தெரியுமா என்ன பண்ணுவாரு அவர் வியாபாரம் பாக்குறாரு என்ன வியாபாரம் பார்வஜர் அரைக்கில மாம்பழ பர்வாசர் 100 ரூபாய் பர்வாசர் அரைக்கில மாம்பழ பர்வாசர் ஹலோ இப்ப நீங்க பெரிய வித்துவானா தான் உட்கார்ந்திருக்கீங்க இப்ப வாசிங்க நான் எதுல வேணாலும் போவேன் திடீர்னு ஆள் ரவுண்டுக்கு வருவேன் திடீர்னு மிருதங்கத்துக்கு போவேன் முடிஞ்சா போட்டி போடுறோம் பூதி ஆக்காம ரெடியா நல்லா ஏத்துனேன் ஆமா இன்னைக்கு அடி பட்டைய குழப்பணும் இனிமே தானே வேலையை ஆரம்பிக்குது ஹலோ என்னது ஹலோ வாசிக்கிறதுக்கு வந்திருக்கையா 3500 ரூபாய் ஊர்ல வாங்கணுமியா நீ வேற யாயா போல போல சூரியன் வெக்கவில்லை சந்திரனை சாட்சியிலே பாதகத்தி வைத்த புள்ள பஞ்சதீர மழுந்த புள்ள கண்டா வர சொல்லுங்க
நிக்குதா நிக்கணும். அந்த பிள்ளை எப்ப தூங்குதோ நீ தூங்கிடணும். அப்ப அது நரம்பா இரும்பா அது சரி. ஓய்ச்சதுலாம் செய்யுமாங்களா? அது ஒரு காலத்தை நின்றுட்டு இருந்தது. இப்ப வைக்க முடியும். ஒரு கால் கீழே இருக்கு.
செல்வராஜ் அப்பா அவர்கள் எங்கள் இருவருக்காக ஆளுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார். அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தி ஐயா அவர்களுக்கு எங்கள் சார்பம் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பம் நன்றி நன்றி. கையை காட்டுங்க, இப்படி உட்காராதீங்க, நான் படுத்து தூங்கிடுவேன். இல்ல உண்மையுமே பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா ஒரு ஃபோக் பீட் அடிக்கிறப்ப அதுல கிளாசிக்கல் கலந்து ஆடின அருமை அத்தாச்சி அவர்களுக்கு நன்றி நன்றிகள் வணக்கம். நல்லா இருக்கு. தேங்க்யூ நன்றி. அடுத்த டூயட்லாம் வரேன், யாரும் போயிடாதீங்க. உங்களை சிரிக்க வைக்கிறது அப்படியா? ஒருனே விட மாட்டேன், எதையும் விட மாட்டேன், எல்லாத்துக்கும் ஓடியாருவேன். அப்படியா? புழுக்கு புழுக்குன்னு ஓடியாருவேன். புழுக்குனா ஆமா. குட்டிமா எங்க தூக்கிருச்சா பாப்பா? வண்டி செட்டுக்கு போயிடுச்சு நினைக்கிறேன். பாப்பா தூங்கிறாத, உன் பேப்பர்ஸை வச்சுதான் இன்னைக்கு நான் நாடகத்தையே நடத்தணும். நான் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க. அப்படியா? நன்றி. ரொம்ப நன்றி.